ஹாய் நண்பா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருக்காங்க. வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ என் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா. அப்போ தான் நான் போகிற டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் போகிற லைக் தான் என்னை வந்து இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் மோட்டிவேட் பண்ணணும் நண்பா. ஸோ ஒரு லைக் போட்டுருங்க. நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்ப்போம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து விட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பேராமெடிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து விட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 17/8/2024 வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16/9/2024 வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? நீங்கள் அப்ளிகேஷனை வந்து பேமெண்ட்டு மாடிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து எப்போ பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 17/9 26/9 அதுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆன்லைன் ஒன்லின்னு சொல்லிக்கிறாங்க. பேமெண்ட்டு எக்ஸாம் எல்லாமே ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக போஸ்ட் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1376 போஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணுறாங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டு. என்னென்ன போஸ்ட் வந்து ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டயட்டீஷியனு, நர்சிங் சூப்பர்டென்ட்டு, ஆடியோலஜிஸ்ட், ஸ்பீச்சு தெரபிஸ்ட்டு, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு, டென்டல் ஹைஜீனிஸ்ட்டு, ஃபீல்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு 20 வகையான போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுறாங்கன்பா. எல்லாமே என்ன லெவல்னு பார்த்தா 7, 6, 5, 4ன்னு சொல்லிட்டு அந்த லெவலில் வந்து எடுக்கிறாங்க. இனிஷியல் பே வந்து மினிமம் வந்து 19,000 ஆரம்பித்து மேக்ஸிமம் வந்து 45,000 வரைக்கும் வந்து தராங்க. மேக்ஸிமம் 45,000 வரைக்கும் தராங்க நண்பா. எல்லாமே வந்து 7, 6 அந்த லெவலில் தான் இருக்குது. என்ன கிரேட்லன்னு பார்த்தீங்கன்னா பி கிரேடு, சி கிரேடில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஏஜ் வந்து மேக்ஸிமம் வந்து 18லேருந்து 36 வரைக்கும் இருக்கலாம். சில போஸ்ட்டுக்கெலாம் வந்து 43 வரைக்கும் இருக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1376. இதில் வந்து அதிகமாக எந்த வேக்கண்ட் எதுக்கு வேக்கண்ட் அதிகமாக கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 713 நர்சிங் சூப்பர்டென்ட்டுக்கு வந்து 713 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோவிட் நடந்ததுனால 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரிசர்வேஷன் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு முடிவு தான். எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எஜுகேஷ்னல் அண்டு டெக்னிக்கல் ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படி மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். என்னென்ன மோடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அது கிளியர் பண்ணிட்டோன்னே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்தது வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த 3 ஸ்டேஜ் தான் இருக்கும் நண்பா. அதை நீங்கள் வந்து எக்ஸாம் மட்டும் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஆன்லைனில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? நெகட்டிவ் மார்க் வந்து இதில் வந்து இருக்கும் நண்பா. 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். ஓகேவா? அதில் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு தடவை படிச்சுங்க. போஸ்டிங் அது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ், ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் வந்து ஃபெசிலிட்டி வந்து இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் வந்து ட்ரெயினில் வந்து இந்த போஸ்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ட்ரெயினில் ஃப்ரீயாக போய்க்க முடியும் அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப்லைன் அண்ட் வந்து ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். 10லேருந்து 5 வரைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அவங்கள கேட்டுக்கலாம். இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம். வேக்கண்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. அது வந்து அப்படி பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ்னால் அதுக்கு ஒரு டெஸ்ட்டும், ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் C1 ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் சிட்டிசன் இல்லைனா சிட்டிசன் ஆஃப் நேபாள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஏஜ் லிமிட் அது வந்து கொடுத்துருக்காங்க, கிளியராக கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு வந்து இவ்வளோ ஏஜ் லிமிட்டோ, ஓபிசி எஸ்சிக்கெலாம் வந்து ஒரு ஏஜ் லிமிட் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் வந்து இருக்கணும். அதுக்கு மேலேயும் அது கீழே இருந்தால் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் நண்பா. அப்புறம் வந்து ரிலாக்ஸேஷன் அது வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து கிளியராக பார்த்துங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து எஜுகேஷ்னலாகவும் இருக்கணும், டெக்னிக்கல் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் நண்பா. டிகிரி படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்னு மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் கேண்டிடேட்ஸ் அன்ரிசர்வ்டு எல்லாருக்கும் வந்து 500 வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி இல்லைனா எக்ஸர்வீஸ்மேன், பிடபிள்யூபிடி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், அது வந்து மைனாரிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக் பேக்வர்டு கிளாஸு, இபிசி அப்படிலாம் இருந்தீங்கன்னா வந்து 250 நீங்கள் வந்து பே பண்ணாலே போதுமானது. நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணுற மாரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஃபீஸு ஆன்லைன் மோடுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு இல்லைன்னா யூபிஐ நீங்கள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரி தான் வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து வந்து என்னென்ன சில சப்ஜெக்டில் வைஸ் வந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டிலேருந்து ஒரு 70 கொஸ்டின்னு, ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 10 கொஸ்டின்னு, அரித்மெட்டிக், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங்கில் வந்து ஒரு 10 மார்க்ஸு, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து ஒரு 10 மார்க்கு, டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகேவா? ஹவு டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்டேட் வைஸ் வந்து வெப்சைட் வந்து இருக்குது நண்பா. இப்போ அகமதாபாத், சென்னை அவங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், மாற்றி அப்ளை பண்ணிடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அதான் என்னென்ன ப்ராசஸ் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிளியராக. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து எங்கே என்னென்ன போஸ்ட் எங்கெங்கே அப்படின்னு வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்டேட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து வேக்கண்ட் இருக்கா, அகமதாபாத்துக்கு வந்து என்னென்ன போஸ்ட் வந்து இருக்குது, எவ்வளோ போஸ்ட் இருக்குது அதுமாரி வந்து கொடுத்துருக்காங்க. பிரயாக்ராஜ், அஜ்மர் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் நண்பா, இதுதான் முக்கியமான டீட்டெயில்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் நண்பா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன சிலபஸில் வந்து அவங்க வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுபடி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் வந்து கிராக் பண்ணிடலாம், வேறு ஒன்றும் இல்லை. இதான் நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் எப்போன்னு நான் சொல்லிட்டேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 16/9/2024 வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் பார்ப்போம்பா. நான் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் போட்டுங்க. அப்போ தான் வந்து இதை மாதிரி போடுற டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய் நண்பா.